நம்ம டெய்லி சாப்பிட்ற இந்த ஃபுட்டில் இருக்க கலர் சேஃபா இல்லையா? இதை நம்பரை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி எளிமையான நியூட்ரிஷன் டிப்ஸை டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எனக்கு ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுருங்க. யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனும் த யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டியும் சேர்ந்து இந்த ஃபுட் அடிட்டிவ்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் கோடிங் சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. அதுதான் நம்பர்ஸ். இதில் இந்த ஃபுட் கலர்ஸ்க்கு வந்து 100லேருந்து 199 வரைக்கும் எல்லா வகையான ஃபுட் கலரன்ஸும் அடங்கும். ஃபுட் கலர்ஸில் 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரல், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல். இதெல்லாம் நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ். இந்த நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ் வந்து பெரும்பாலும் பிளான்ட் சோர்ஸ்ல இருந்து தான் தயாரிப்பாங்க. பட் இந்த சிந்தட்டிக் கலர், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாமே நம்ம லெப்பில் தயாரிக்கிற ஒரு கலராக தான் இருக்கும். பட் இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸில் பாதி கலர்ஸை யூரோப் கண்ட்ரி வந்து பேன் பண்ணி தடை செஞ்சு வச்சிருக்கு. பட் ஸ்டில் நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி கலர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முதலாவதாக இந்த E102 டாட்டாசின் எடுத்து பார்த்தோம்னா இது அலர்ஜிக் ரியாக்ஷனை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் ஆக்டிவிட்டியை வந்து அந்த டிசீஸை கிட்ஸில் ஏற்படுத்துது. இதனால யூரோப்பில் இருக்க சில கண்ட்ரிஸ் இதை ஃபுல்லாகவே தடை செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து இந்த E110 அப்படின்னா சன்செட் எல்லோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சில்ட்ரன்ஸில் பிஹேவியர் சேஞ்சஸ் ஏற்படுத்துது. நம்மளோட கற்றல் திறனை வந்து குறைக்குது. அப்படின்னா நம்மளோட கவன இன்மையை கூட்டுது. அதோட ஞாபக மறதி அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தும். ஸோ இந்த கலரையும் ஜெர்மனி, நோர்வே, ஃபின்லாண்ட், ஆஸ்திரியா போன்ற யூரோப் கண்ட்ரியில் தடை செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த E129 இந்த ரெட் கலர் வந்து கேன்சர் ரிஸ்க் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னுமே ரிசர்ச் செஞ்சு கொண்டிருக்காங்க. பட் நம்ம மாதிரி கண்ட்ரீஸில் ஸ்டில் இன்னுமே இந்த மாதிரி கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீப்பான ஸ்நாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் வந்து இந்த கலர்ஸை, இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸை வந்து கூடவே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, முதலாவது கலர் வந்து அன்நேச்சுரலான கலராக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் போய் பார்த்தோம்னா இந்த சிக்கன்லாம் நிறைய பொரிச்சு வச்சுருப்பாங்க, ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பிரியாணி அதெல்லாம் நம்ம பார்த்தா இந்த கலரில் பிரியாணி இருக்குமான்ற லெவலில் அந்த அளவுக்கு மஞ்சள் கலர் அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு கலரில் பிரியாணி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பிடிச்சிடலாம் இது வந்து அன்நேச்சுரலாக ஒரு கலர், சிந்தட்டிக் கலர் அப்படின்னு. அடுத்து நம்பர்ஸ். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்கு போனோன்னா அதெல்லாம் செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பேரை செக் பண்ணுங்க. எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஜெல்லி, ஐஸ்கிரீம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், அது மட்டும் இல்லாமல் சில கிட்ஸுக்கு செய்கிற ஸ்நாக்ஸ், பெரும்பாலும் கிட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்ஸில் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸை எட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான்